சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல உதிரி உதிரியா மஷ்ரூம் சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ல விட்டமின் டி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. இதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, சேமியா போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் உப்பும் ஆயில் ஊத்திட்டு, ரோஸ்ட் பண்ண சேமியா போட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட் ஆயிடும். இதுக்கப்புறமா தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுட்டு, கோல்ட் வாட்டர் ஊத்திட்டீங்க அப்படின்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வந்துரும். மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது மஷ்ரூமை போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வேக வைக்கலாம். இப்போது கரம் மசாலா, மிளகாய் தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வேக வச்ச சேமியா இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா கொத்தமல்லியும், ஃபைனலாக நம்ம நூடுல்ஸ் மசாலா போடுவோம். அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம்.